பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லங்க, நீங்க கமெண்ட்ல சொல்லிருந்தா தம் பிரியாணி தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். நாங்க செய்யல, எங்க அப்பா தான் செய்ய போறாரு. ஹாய். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுமா? பண்ணுங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு என்ன செய்ய போறோம்? ஆயில் ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்தலாம் எப்படி பாட்டில் பாருங்க. ஃபுல்லா பரவற மாதிரி போடு ஓகேவா? இப்போ ஆயில் முடிஞ்சிச்சா? நிறைய ஊத்தியாச்சு. ஓகே மஞ்சள் மஞ்சள் தூள் தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கோ ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் போட்டுக்கோம் ஓகேவா? சத்தம் கேட்டுச்சா? இப்போ பிரியாணி தரமா? அடுத்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போடுங்க. நான் சொல்லும்போது போடுங்க. அன்னாச்சி பூ, கிராம்பு, கறிப்பட்டை, ஏலக்காய் போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டுருங்க. அப்படியே போட்டுங்க. எடுத்து போட்டுருங்க. அப்படியே போட்டுருவாங்க. அது பாண்டதா இருக்கு. ரெடியா நல்லா சத்தம் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடனே போட்ட வந்து சத்தம் கேட்குது. என்ன பாயில் ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டிங்களா? பச்சை மிளகாய் போட உடனே வெடிக்கும். அதனால உடனே இதை போட்டுடுங்க. ஆனியன் அப்படியே போட்டுங்க. இதெல்லாம் ஓகேவா? சூப்பரா சமைச்சிருக்கீங்க. அதை எடுத்து வதக்குறேன். ஆனியன் கொஞ்சமா வதக்கட்டும். சரிங்களா? வதக்கி எடுங்க. எல்லா கலர்ல. நம்ம நெய் போடல. ஏன் போடல தெரியுங்களா? நெய் இப்போ போட்டாலும் அதோட இது வர போகிறதில்ல. நம்ம இறக்கும் போது நெய் போட்டு பிரியாணியா வச்சுக்கலாம். சாப்பாடு எல்லாம் தான் அந்த நெய் வரணும். பாருங்க சிப்பே நல்லா கமகமன்னு பாக்குது. போடுப்பா. நான் வந்து உப்பு போடு. அப்படியே போடு. தேவையான உப்பு போதும். போதும் நிறுத்துங்க சாப்பிடுங்க. அப்புறம் ஆனியன் நல்லா வரும். ஆனியன் சின்னதாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எங்க அம்மாவை காணோம்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா தான் வீடியோ எடுக்கறாங்க. எங்க அம்மா தான் கேமராமேன். தரப்பா. எனக்கு போதுமா? இருங்க இன்னும் ஒரு மரம். என் பாப்பா வேற எப்பதான் இஞ்சி போட்டு பேச போறாங்கன்னு இருக்கா. ஆனியன் எப்படி இருக்கணும்? பொன்னிறமா வரணும். அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். வதங்கினாதான் கரெக்டா இருக்கும். இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே ரசி எப்படி இருக்கு ஆனியன் பாரு? ஓகேவா? ஃபைனா? பொன்னிறமா சரி வந்துச்சு ஓகே ரசி நீ பாருங்க. இஞ்சி போட்டு போடுங்க. இஞ்சி போடுங்க. இந்த பாருங்க. கையில பிடிங்க. இன்னும் என் பாப்பாவுக்கு இதை கூட கொட்ட தெரியல. ஓ புண்ணு போட்டவா அது? வா வெரி குட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டொமேட்டோ வாசனை வருது. சரி ஓகே நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம் அடி பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவோம்? நீங்க டொமேட்டோ எடுத்துக்கங்க. டொமேட்டோ. எனக்கு ஒண்ணுதான். இன்னும் கொஞ்சம் பச்சை வாடை போட்டோம். நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பா கேக்குறாங்க சொன்னா. ஒண்ணா? எவ்வளவு சாப்பிட்டாலே அவளுக்கு லட்சுமா இங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்ல இந்த மாதிரி அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டு இருக்கணும். அந்த வந்து அந்த பச்சையா ஒரு பொருள் வரும் பார்த்தியா? அந்த பொருள் போகும். போயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்க? தக்காளி போடணும். அப்படியே சொல்லு. அவரை சூப்பராக போடுங்க. அவள் தான் சொல்லிட்டாங்க. சூப்பரா. தக்காளி போட்டது இன்னும் வாசனை அடிக்குது. சரி தக்காளி போட்டோம் அடி பிடிக்கிறதும் பிடிக்காது. ஓகேவா? நான் சொல்றேன் சொல்லுங்க. போடுங்க. நீங்க புதினா கொத்தமல்லி போடுங்க. ஆமாம் ஆமா இவரு 28 வயசு ஆகிடுச்சு சமைக்க தெரியாது. பாப்பா இப்பதான் 3வது ஏழு தாண்டாங்க. சமைக்க போறாங்களாம். சமைக்க தெரியாதான். கத்துக்கோங்க. ஜூனியர் கிச்சன் குக்க மாதிரி எல்லாம் குக்கு கோமாளி பார்ப்பாங்க. என்னோட கோமாளி தத்தை பார்க்கணும். போய் தண்ணி எடுத்துருவோம் குடிப்போம். ஓகே ஓகே தண்ணிக்கு தான் ஜூஸே தரேன். குடு குடு. சமைக்கிறது தண்ணிக்கு தான் ஜூஸே குடிச்சாங்க. இந்த சாதம் வச்சு நீங்க செய்யலாம். நான் குடிக்கிறேன்னா இன்னும் 2 நாள் ஆகுது வச்சுருக்கீங்க. அவங்க எப்பயுமே நம்ம காலேஜ் தான். அப்பா வேர் ஜூஸ் கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் புளிப்பா இருக்கு. யார் போட்டா? இல்ல இல்ல நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நான் வேற உங்க அம்மா போட்டாங்க நினைச்சா புளிப்பா இருக்கு. செம ஸ்வீட்டா இருக்கு போறேன். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு போல. இது நடிக்கிறா. சிக்கன் எடுத்து சமத்தியா ஸ்வீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொல்லணும் தானே நினைச்சீங்க. செம புளிப்பு ஃப்ரெண்ட்ஸ்.
லக்ஷ்மி இன்னைக்குள்ள போட்டு வச்சிருவாடி. போட்டு முடிச்சுடு. முடிச்சோம். ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிடணும். அவ போட்டு முடிச்சுவா. அந்த பிரியாணி செஞ்சு முடிக்குமா? ஒரு சிக்கன் எடுத்து போடுறா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முழுசா போட்டுனா அதுல தண்ணிலாம் இருக்கு. ஜூஸ் கொடுத்து ரொம்ப நன்றி. பா, என் வயிறு ஃபுல்லா வச்சிங்க. நல்லா செய்தா பிரியாணி. ஏன்? அவ்வளவு சூடா இருக்கா? போடுங்க சீக்கிரம். எனக்கு பயமா இருக்கு உன்னை பார்த்தா. ஹலோ, சூடுலாம் போடுங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு. உங்களை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே நல்லா சுட சுட கம கமன்னு வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் போட்டா கடைசில சிக்கன் எப்படி போட்டாச்சு. செஞ்சு பாருங்க. சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் போட்டாச்சு. பவுல்ல தயிர் வச்சேமா காணுமா பசங்க தயிர் புடிச்சது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தயிர் போட போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு நீங்க 2 பேரும் தான் அப்படியே பேசுறீங்க போடுங்க குழந்தைங்களா நீங்க நல்லா பாருங்க கெட்டியா ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க கெட்டு வர போய் இது நம்ம ஹட்சன் கர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்ப போய் சொல்றாரு எல்லாத்தையும் போட்டுவா. ரெட் சில்லி அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுவா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிக்கன் அதை வெட்டி நம்ம சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சி ரொம்ப கஷ்டம் ஒண்ணு இவளுக்கு நிமிஷம் தாங்க முடியல அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு எஸ் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இருந்து கரண்டியை போடுறா இப்பதான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கு அதுக்காக செய்யணும் செஞ்சு அதை ஒண்ணாப்பா இன்னும் நிறைய பேர் சொல்லிருக்காங்கப்பா. அது எல்லாம் சேலஞ்ச் எப்பலாம் பண்ண போறோம். அந்த மாதிரி பண்ணா செஞ்சிடலாம் சிக்கன் சிக்கன் நீங்க கொஞ்சம் கேட்ட தம் பிரியாணி இன்னைக்கு செய்றோம். Chicken அப்புறம் biryani ஒயிட் ஷர்ட்ல வரைஞ்சி பண்ண சொன்னீங்க அதுவும் சிக்கன் கொஞ்சம் பண்ணுவோம். வயிறு அப்புறம் சாக்லேட் சேலஞ்ச் பண்ண சொன்னீங்க அதுவும் பண்ணுவோம். லெமன் கட் ஜூஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ண சொன்னீங்க அதுவும் பண்ணுவோம். ஆமாங்க இன்னும் நிறைய சேலஞ்ச் நீங்க இருக்குங்க. எல்லா சேலஞ்ச் பண்ணுங்க நான் இங்க ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யறது எப்படி தெரியாம முடிச்சிருக்கேன் என்ன வேற செய்ய தெரியாத ஒருத்தரை கூட்டு வந்து பிரியாணி செய்யிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி சேர்க்கணும் இந்த மாதிரி சரிங்களா எட்டி பார்க்காதீங்க. அதெல்லாம் நான் எட்டி பார்த்த மாதிரி எட்டி பார்க்காதீங்க. அப்புறம் விழுந்துருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க போய் சொல்றோம் தானே நினைச்சீங்க. ஆனா உண்மையாலுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஓ கம கம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா எவ்வளவு அழகா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான எலுமிச்சை சிக்கன் நினைச்சா எல்லா கலரே வாங்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி கொடுக்க போறோம் கரெக்டா 4 கிளாஸ் அரிசி வச்சிருக்கோமா ஐயோ டைட் 4 கிளாஸ் அரிசிக்கு நம்ம என்ன பண்ண போறோம் கரெக்டா 6 கிளாஸ் தண்ணி ஊத்தி கரெக்டா வைப்போம் ஏன்னா வாசனை ரைஸ் தான் வச்சிருக்கோம் அது பாயில் ஆயிடும் ஹீட்லயே வந்துடும் இப்ப பாருங்க நான் சமைக்கிறேன். ஓகே தண்ணி கொதிக்க கொஞ்ச நேரம் நான் சொல்றேமா லக்ஷி அரிசி போட்டு ஒரு கொதி வரும்போது தான் லெமன் கொடுக்கணும் அப்பதான் அரிசி வந்து ஒண்ணு ஒட்டாம பிரிஞ்சு வரும் எஸ் அதுக்கு தான் லெமன் அப்போ கொடுக்குறோம் ஓகே இப்போ உப்பு காரம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லக்ஷி பார்த்து சொல்லட்டும் யார் கரெக்டாக சொல்லி பார்ப்போம் சுடுதுன்னு நினைக்கிறேன் சுடாது அப்படி கரெக்டாக இருக்கா எதுக்கு போய் சொல்லுங்க நீங்க சொல்றதை தான் போடுவேன் நல்லா இல்லைனாலும் நீங்க தான் போடுங்க செம்ம காரமா இருக்கு. இல்ல கார்ல கார் இன்னும் கொஞ்சம் நானே செக் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஏன் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஏன் ஆள் சொல்லிட்டு இருக்கு நல்லா இருக்கு நான் சொல்லணும் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. எலும்பி எப்ப லெமனை புழியணும்னு கையில வச்சிருக்காங்க. ஓகே வாட்ஸும் புடிக்கும். நான் சொல்லும் போது தான் லெமன் குடினா அது வீட்டு குடிச்சிட்டாக்கா கேம் வந்து அவுட் வெளியே போயிடும் நாங்கள் 2 பேர் தான் சமைப்போம் ஆமா. இது கேம் இல்ல சாப்பாடு சமைக்கணும். இருங்க புரிஞ்சு இந்த மாதிரி நாம செய்யறத பார்த்து நீங்களும் செய்யுங்க. எப்படி வந்து சொல்லுங்க. குறைஞ்சது 10 நிமிஷம் கொதிக்குங்க அதனால என்ன பண்ணுவோம் நம்ம இதை 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது வரல நாம வந்து அப்படியே நம்ம போட்டோஸ்லாம் இது பண்ணலாம். ரெஸ்ட் எடுக்கலாம் போட்டோஸ்லாம் அப்படியே இருக்கலாங்க இல்ல. நீங்க கொஞ்ச நேரங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க ஒரு அதாவது இப்போ நம்ம பஜ்ரி செய்யலாமா? 10 நிமிஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள நீ பச்சடி ரெடி பண்ற நான் தம் பிரியாணி சொன்னாங்கல்ல நம்ம நெருப்பு வச்சு தம் பண்ண முடியாது அதனால தண்ணி கொதிக்க வச்சு தம் பண்ணிக்கோம் அது உனக்கு பிடிச்ச நாட்டு முட்டை போட்டு வேக வச்சிடலாம் ஓகே அந்த நாட்டு முட்டையை வந்து லக்ஷ்மி வேக வைக்கணும். அப்பா இந்த நாட்டுக்கோழி முட்டை. பார்த்து உடனே போடு. நாட்டுக்கோழி முட்டை தான் ஏய் ஆமா சின்னதா இருக்கு. ஓகே ஓய் செமையா கொதிக்குதுப்பா. வெரி குட் கம இப்போ கம வாசனை வருது. அரிசி போடணும் எல்லாம் ஏமாத்துது. 4 கிளாஸ் அரிசி அப்படியே பல போட்டுரும் பாஸ்மதி ரைஸ் போடுங்க கையெல்லாம் 10 அரிசி ஓட்டிச்சுன்னா சாப்பாடு ஒரு பிரியாணி ஜெனரேட்டர் பரவாயில்லையா அப்பா இதெல்லாம் ஒரு 3 ஒண்ணுதான் ஓடிச்சு. இருங்க எப்படியா இருந்தாலும் நீ தண்ணி புரியணும் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவ்வளவு வச்சு அரிசி நம்ம போடுச்சா? போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி வரட்டும் ஓகே கொதி நான் என்ன அக்காவா பண்ணுறோம் அவ அக்காவான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுட்டே இருக்கா. அப்பதான் இருங்க வெயிட் பண்ணுங்க இதான் பிரேக் எடுத்துட்டு பிரியாணி ஓபன் பண்ணி பாருங்க பஜ்ஜி கிச்சி. பச்சை செய்யணும் போல செய்யல அம்மா தான் வேற சொல்லுச்சு. அச்சோ ஆமா நைஃப் எடுத்து கரெக்டாக கட் பண்ணியா கையில் கட் பண்ணினா இதுதான் இங்க இது என் கை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா நல்லா சமைக்கிறாரு அப்பாவை குக்கு
உனக்கு என்ன காரக்குழம்பு சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் வைக்க தெரியும் பிரியாணி செய்ய தெரியும் அவ்வளோ தெரியுமாப்பா அம்மாவுக்கு தோசை கூட சுட தெரியாது உனக்கும் தெரியுமா அது மேரேஜ் ஆன புதுசுல தோசை ஊற்றுறதுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு ஓ அதனாலதான் இப்பயும் ஏதோ ஒரு சுடுறாங்க நான் ரெடிமேட் சப்பாத்திலாம் வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே சொல்லி சொல்லி என்ன தோசை ஊற்ற விட்டுறேன் நீ ஊத்துப்பா நீ என்ன பண்ற தண்ணி கொதிக்குது ரொம்ப நேரம் வெயிட் பண்ற 2 டிராப் தான் போதும் புளிப்பு வந்துடும் புளிப்பு அதிகமாயிடுச்சுன்னா ஸ்லோவில் வச்சிடும் ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே நல்லா க்ளோஸ் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு எங்க எப்போ ஆஃப் பண்ண தெரியுமா எங்க நல்லா கொதிக்கிறா கொதிக்கும் போது அது க்ளோஸ் ஆயிருக்கா எங்க அதோட ஓடு அப்படியே அது தெரியும் அப்பா அப்பா எது கொதிக்கலப்பா தண்ணி தான்ப்பா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 12:27 டைம் ஆயிடுச்சு பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கலாம் எப்போ சாப்பிடுவீங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டப்பா சப்ஸ்கிரைபர் கேட்டியா பிரியாணி நான் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு தான் தெரியல சரி சரி சப்ஸ்கிரைபர் யார் நான் சப்ஸ்கிரைபர்னு சொல்றேன் நீங்களும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஆகணும்னா எங்களுடைய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் டெவலப் பண்ணுறேன் வெரி குட் கங்க்ராட்ஸ் தேங்க்ஸ் பச்சடி செஞ்சிடலாம் இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் தண்ணி கொதிக்குது இப்போ பச்சடி செய்யலாமா ஜஸ்ட் பிரேக் எடுத்துப்போம் பச்சடி ரெடி பண்ணிட்டு வந்துடும் அதுக்குள்ள ஒரு சமாளம் அடுத்தது எவ்வளோ குட்டி குட்டியா இருப்பாங்க அடுத்தது கர்ட் மிக்ஸ் பண்ணி கல்லூரி பார்க்குறியா போதும் நம்ம அடியிலையும் நெருப்பு வேணும் அதுக்காக தோசை கல்ல வைக்க போறோம் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கிறோம் வைங்க அந்த எச்சிலே பிடிங்க வைங்க நல்லா வைங்க சட்டு தள்ளு முன்னா தள்ளுங்க இவ்வளோ இருக்கா ஓகே ஓகே இப்போ எந்த பக்கத்தில் நம்ம வந்து தம் கட்ட போறோம் பாருங்க நம்ம எப்போ தம் கட்டணும் பார்த்துக்கிறீங்களா வாங்க தண்ணி தண்ணி இது பார்க்க உங்களுக்கு ட்ரையா இருக்கு ஆனால் பட் ஆனால் தண்ணி மைல்டா இருக்கு அப்பதான் நம்ம தம் கட்டுவோம் கீழே அடியில நெருப்புக்கு கல் தோசை கல் வச்சுட்டோம் நீங்க பாக்கலையா பாத்தீங்களா அடியில நெருப்புக்கு தோசை கல் வச்சோம் தோசை கல் ஹீட்டாக அது நெருப்பாவே மாறி கொடுக்கும் இப்போ இந்த மேல இருந்து ப்ரெஷர் வரும் ஹீட்டு தண்ணி கொதிக்க சொல்ல எடுத்து வச்சிருவோம் ஓகேவா அதுக்கும் மேல முட்டையை கொதிக்க வச்சு போருங்க அதையே வச்சிருவோம் சூடு வரும் கரெக்டா இருக்கும் ஆமாப்பா நம்ம சமைக்கும் போது தலைலாம் செய்யக்கூடாதுப்பா முடியாது விடல நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க போங்க நீங்க ஆனியன் ரெடி பண்ணிட்டீங்களா ஓகே அப்ப ரெடி பண்ணிட்டா வைங்க நானும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் ஒரு 15 மினிட்ஸ் தம் வரட்டும் நல்லா ரைஸ் வெந்துடும் சும்மா அப்படியே நீட்டா சூப்பரா இருக்கு பல பலன்னு பாருங்க ரைஸ் பாரு பல 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 இருக்கு பாருங்க கடையில இருக்கிற மாதிரி அதை விட பல பலன்னு இருக்கு பாருங்க கடையில என்ன பண்ணுவாங்க கலருக்கு கலர் பவுடர் போடுவாங்க நம்ம கலர் பவுடர் போடாம பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா பிரியாணி மாஸ்டர் ஆயிட்டானா ஆயிட்டா சார் வீட்ல செஞ்ச பிரியாணி பிரியாணி கடை போட்டுடலாமாப்பா இதுல கொடுங்க இதை வந்து அதில் போட்டு ட்ரை ஆயிடும் ருசி ருசியா பிரியாணியை அப்படியே கலரக்கூடாது சைட்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படி பண்ணுவோம் அப்படி எடுத்து அப்படி தள்ளுவோம் டேஸ்ட் பார்க்க போறா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கேட்டதுனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நீங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு அது சூடா இருக்கு அப்படியே வச்சிருக்கோம் வாய் வந்துடும் அடுத்து நீங்களும் பார்த்து சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க பிரியாணிக்கு கையால தொட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் பிரியாணி டேஸ்ட் பரவாயில்லையா அப்ப மாஸ்டர் ஆயிட்டா அப்பா வேற லெவல் பிரியாணி மாஸ்டர் ஆயிட்டா உப்பு கடி கரெக்டா இருக்கா இதெல்லாம் கரெக்டா இருக்கு பிரியாணி எப்படி மேடம் இருக்கு பிரியாணி தரமா
இருக்கீங்க நீங்க friends. சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அப்பா பொண்ணு சேனலை Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணுங்க. அப்படியே பிரியாணி பிடிச்சவங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். Bye.